நமஸ்காரம் ஜீசஸ். இன்றைக்கு ஒரு கதையோடு கூட துவங்க இருக்கிறேன். இது கதையல்ல, உண்மை சம்பவம். பைபிளிலே இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஒரு அற்புதமாய் இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்லி அதனுடைய காரியத்தை விளக்க விரும்புகிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு வருகிறார். அந்த பிள்ளைக்கு அசுத்த ஆவியை பிடிபட்டு அவனை அலைக்கழித்து கொண்டு இருந்தது. அந்த தகப்பன் இயேசுவின் இடத்திற்கு வருகிறார். அப்பொழுது இயேசு கேட்கிறார், என்ன ஆனது என்று சொல்லி, எவ்வளவு காலமாக இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது அந்த தகப்பன் சொல்லுகிறார், மார்க் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அந்த இடத்துல அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி வந்து கேட்கிறான். ஆனால் உமக்கு செய்யக்கூடுமானால் என்று சொல்லி அவருக்கு அங்க கேட்கிறாங்க. அப்ப ஏசப்பாவின் இடத்துல வந்தால் குணமாகும் என்ற வந்த அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு அவிசுவாசம் இருந்தது, செய்யக்கூடுமானால் என்று சொல்லி. அப்படி அவிசுவாசத்தோடு கூட இருக்கும்போது ஏசப்பாவிற்கு அங்கு அற்புதங்கள் செய்ய முடியாது. உனக்கு விசுவாசம் இருந்தால் மாத்திரம் தான் கர்த்தரால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அதனால் இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவசிக்க கூடுமானால் ஆகும், விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். பாருங்க, ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுக்கிறார், இன்றைக்கு உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, நீ ஏசப்பாவை விசுவாசித்தால் என்ன ஏசப்பாவில் செய்து முடிக்க முடியும். அவருக்கு விடுதலை கொடுக்க முடியும், சுகம் அளிக்க முடியும், எங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியும் என்று சொல்லி நீ விசுவாசித்தால் கண்டிப்பாக மகிமையை காண்பாய். இந்த இடத்துல அந்த தகப்பனுக்கு திரும்பமாக சொன்ன உடனே அந்த தகப்பன் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். ஆமென். அவனுடைய அவிசுவாசத்தினால அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுது, விடுதலை கிடைக்காம இருந்தது. ஆனால் அப்பொழுது சத்தமிட்டு அழுத போது கர்த்தர் விசுவாசத்தையும் கொடுத்தார், அந்த பிள்ளைக்கு விடுதலையும் கர்த்தர் கொடுத்தார். அதே போல இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசம் இல்லாத படிக்கு சந்தேகத்தோடு கூட ஏசப்பாவின் இடத்தில் வந்து அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வரீங்க, ஆனாலும் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்க திரும்பி போகிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய அவிசுவாசமே. அதனால் நீங்கள் விசுவாசி, கண்டிப்பாக மகிமையை நீங்கள் காண்பீர்கள். God bless you. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையில் ஐயா ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, அநேகர் கர்த்தாவே இந்த தகப்பனை போல அவிசுவாசத்தோடு கூட உம்மிடத்தில் வருகிறார்கள் ஐயா. உமக்கு கர்த்தாவே அற்புதம் செய்ய முடியாமல் போகிறது கர்த்தாவே. ஆண்டவரே, விசுவசிக்கும் பொழுது நாங்கள் மகிமை காணும்படியாக எங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யவே நீர் காத்து கொண்டு இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, யாரெல்லாம் கர்த்தாவே இந்த வேளையில் ஐயா இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே அவிசுவாசத்தோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு விசுவாசம் பெருகட்டும் கர்த்தாவே. ஏசப்பா இந்த காரியத்தை செய்திருக்கிறார், இந்த காரியத்தையும் செய்யக்கூடும் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் கர்த்தா விசுவாசிக்க உதவி செய்யுங்க. வியாதியாக இருக்கட்டும் ஆண்டவரே, பிரச்சனையாக இருக்கட்டும், பண காரியமாக இருக்கட்டும், கடன் தொல்லையாக இருக்கட்டும் ஆண்டவரே, குடும்பத்தின் பிரச்சனையாக இருக்கட்டும், கணவன் மனைவியின் பிரச்சனையாக இருக்கட்டும், வேலை இடத்திலேயாக இருக்கட்டும் ஐயா, எல்லாவற்றையும் ஐயா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, உம்மால் கூடும் என்று சொல்லும்போது கண்டிப்பாக நீர் இறங்கி அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. இன்றைக்கு யாரெல்லாம் அப்படியாக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசுவசிக்கட்டும், மகிமையை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.